சென்னை வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா லயன் சஃபாரி பகுதியில் விடப்பட்ட சிங்கம் உணவுக்கு திரும்பி வராததால் ஊழியர்கள் அதை தேடி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொடுங்க. வணக்கம். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் லயன் சஃபாரி பகுதியில் உலா வந்த தேர்வு என்ற சிங்கம் மாயமாகி உள்ளது. அதாவது வண்டலூர் உயிரியல் பூங்காவில் லயன் சஃபாரி பகுதியில் தங்கர், புவனா என்ற 2 சிங்கங்கள் உலாவிடம் பகுதியில் அந்த வெளிவட்ட பகுதியில் இந்த உலாவி வருவது வழக்கம். இதை பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்ட இரும்பு கூண்டு வாகனத்தில் சென்று நேரடியாக பார்வையிட்டு வருகின்றனர். லயன் சஃபாரி பகுதியில் மொத்தமாக 7 சிங்கங்கள் உலாவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அதில் தங்கர் என்ற சிங்கத்திற்கு வயதாகி கொண்டு போவதால் புதியதாக பெங்களூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த சேரு என்ற சிங்கம் உலாவிடம் பகுதியில் பழகுவதற்காக அந்த காட்டு பகுதியில் விடப்பட்டது. ஆனால் இந்த காட்டு பகுதியில் விடப்பட்ட சிங்கமானது உணவு அருந்துவதற்காக திரும்பி வரவில்லை. இதன் காரணமாக உடனடியாக அந்த பகுதியில் பராமரிப்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் தற்சமயம் இந்த ட்ரோன் உதவியுடன் இந்த சிங்கத்தை தேடி வருகின்றனர். இந்த பரப்பளவானது சுமார் 25 ஹெக்டேர் பரப்பளவு உடைய பகுதி இது. இதில் இந்த சிங்கம் எங்கு உலாவுகிறது என்பதை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆனால் இந்த பகுதியிலிருந்து சிங்கம் வெளியேறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. முழுவதும் கம்பிகளால் அடைக்கப்பட்ட பகுதி என வண்டலூர் உயிரியல் பூங்கா அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த சிங்கம் 2 அல்லது 3 நாட்களுக்குள் இந்த பசி அதிகமாக இந்த உணவு தேடி மறுபடியும் இந்த யார்டு, அதாவது சிங்கங்களை அடைக்கும் பகுதிக்கே வந்துவிடும். எனவே பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் தகவல்கள் தெரிவித்துள்ளனர். புதிதாக இந்த சிங்கமானது அந்த பகுதியில் விடப்பட்டுள்ளதால் அது இடம் தெரியாமல் அந்த 25 ஹெக்டேர் பரப்பளவு உள்ள இடத்தை முழுவதுமாக சுற்றி பார்த்துவிட்டு அதன் பிறகு பசியின் காரணமாக திரும்பி வந்துவிடும் என தெரிவித்துள்ளனர். அதுவரையில் பொதுமக்களுக்கு இந்த லயன் சஃபாரி எனப்படும் வாகனத்தில் சென்று சிங்கங்கள் உலாவுவதை நேரடியாக பார்க்கும் வசதியும் தடை செய்யப்பட்டுள்ளது என வண்டலூர் உயிரியல் பூங்கா அதிகாரிகள் தகவல்கள் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.